சில மாதங்களுக்கு முன்னாடி தாவேகாவோட மாநாடு நடக்கிறதுக்கான பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. மாநாடுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த தேதியில தான் மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிவித்ததுக்கப்புறம் தேதி முன்கூட்டியே சொல்லியாச்சு. அதனால் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் இருந்து ஒரு மாவட்டத்துக்கும் வந்து சேருங்கன்ற மாதிரியான அறைகூவலும் எடுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் மாநாடு சண்டேல தான் நடக்கு. அதனால் கண்டிப்பாக வரணும். ஒருவேளை உங்களுக்கு லீவு தரலனா உன் வேலையும் வேணாம், உன் சம்பளமும் வேணான்னு விட்டுட்டு வர்றவங்க தான் உண்மையான தளபதி தொண்டன் அப்படின்னு புசி ஆனந்த் பேசினது ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இன்னைக்கு அது நிஜத்திலையுமே நடந்திருக்கு. மதுரையில் மிலிட்ரி ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சு பணியாற்றுறதுக்காக தான் வேலை பார்த்துட்டு வந்த இராணுவ வேலையை விட்டுட்டு தாவேகா கட்சியில் வேலை செய்கிறதுக்காண்டி வந்திருக்கிறாரு. இதற்கான வீடியோ பதிவுகளை அவர் இன்டர்நெட்லேயும் வெளியிட்டிருக்கிறாரு. அதில் தாய்நாட்டுக்கான சேவையை தொடர்ந்து தமிழ்நாட்டுக்காக தமிழக வெற்றி கழகத்தில் சேவையாற்ற வந்தபோது அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார். அவர் வரும்போது அவருக்கான உற்சாக வரவேற்பை கொடுத்தது மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பன் அப்படிங்கிற ஒருத்தர் தான். இதையும் அவர் அந்த பதிவிலேயே குறிப்பிட்டிருந்தார். அதே மாதிரி அந்த வீடியோவில் நிறைய இளைஞர்கள் இராணுவத்துள்ள வேலையை விட்டுட்டு தாவேகால பணியாற்றவர் அவரை பாராட்டி பேனர்ஸ்லாம் நிறையவே அடிச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் அரசியல் மீதான ஆர்வம் கொண்டு சமூகத்தின் மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் வேலையை விட்டுட்டு வந்ததுக்காக அவரை பாராட்டினாலும் கூட, இன்னொரு பக்கம் ஒரு சமுதாய கடமையாக அவர் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்ல வேண்டியது இருக்குது. தன்னோட குடும்பத்துக்கான வருமானத்துக்கு எந்த ஒரு பேக்கப் பிளானும் இல்லாமலாம் அவர் வேலையை விட்டுருக்க மாட்டார். அல்லது வேற ஏதாவது வருமானத்துக்கான சோர்ஸ் அவர்கிட்ட இருந்திருக்கலாம். ஒரு ப்ராப்பரான பிளான் இல்லாமல், ஒரு பேக்கப் சோர்ஸ் இல்லாமல் அவர் கண்டிப்பாக இந்த வேலையை விட்டுருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது தான் பலருடைய கருத்து. ஆனால் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இராணுவத்தில் பணியாற்றிட்டு இருந்த ஒரு நல்ல வேலையை விட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சு பணியாற்ற வந்திருக்கிறாரு அப்படின்னு இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வேற யாரும் அவங்களோட ப்ரொஃபஷனை பாதிலே விட்டுட்டு வந்துடக்கூடாது. அதுக்கான ரெஸ்பான்சிபிளை இவரும் தாவேகாவும் எடுத்துக்கணும். ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்வு செய்கிறது. நல்ல ஒரு அரசாங்கம் நல்ல வழியில் நம்மளை வழி நடத்தி நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கக்கூடிய அரசாங்கத்தை தேர்வு செய்கிறது. இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் மாதிரியே நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற குடும்பங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்களாக ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான் அரசியல். ஆனால் அரசியலில் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு காரணத்துக்காண்டியும் படிப்பையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையும் விடணும். கட்டாயமாக அப்படி விட்டால் மட்டும்தான் அரசியலில் பங்களிப்பு செலுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்கள் தலைவர் விஜய் அவர்களுடைய பாணியில் கெரியரோட உச்சத்தை அவர் விட்டுட்டு வந்த மாதிரி நீங்கள் உங்கள் வேலையை விட்டுட்டு அரசியல் பணிக்கு வந்தது பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா இருந்தாலும் கூட உங்களை பார்த்து யாரும் தப்பான இன்ஸ்பிரேஷன் எடுத்துடக்கூடாது. இராணுவ பணிங்கிறது பல பேருக்கு மிகப்பெரிய கனவு. அப்படி பல பேருக்கு கனவாக இருக்கக்கூடிய ஒரு வேலையை உங்களுடைய சொந்த காரணங்களுக்காண்டி நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு வந்தால் அதை யாரும் கேட்க போகிறதில்ல. சமூக வலைதளத்தில் ஒரு அரசியல் கட்சிக்காக தாய்நாட்டின் சேவையை துறந்துட்டு வரேன்னு சொல்லி நீங்கள் பதிவிட்டது, அதை விட இந்த அரசியல் பயணம் ஏன் உங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிய வைக்கணும். அதே மாதிரி வேலையை விட்டதுக்கு அப்புறமும் கூட ஃபினான்ஷியலாக நீங்கள் எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவுபடுத்தணும். சோஷியல் மீடியாவில் ஹீரோயிசம் காட்டுறதெல்லாம் தப்பு இல்லை. அட் த சேம் டைம் ரியாலிட்டி என்னங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் சேர்த்து கொடுக்கும்போது ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை அது உருவாக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.